வணக்கம் guys. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊஞ்சல் மேக்கிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி அகலமும் 3 அடி உயரமும் உள்ள 2 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு வுட்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கயிறில் கட்டினோம் அப்படின்னா அது ஆட்டியதுலேயும் அழுந்தி கட்டாக வாய்ப்பு உண்டு. அதனால் அதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி காட்டின அந்த கனமான கம்பியை தான் வளைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பி எப்படி வரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சின்ன கம்பியை வச்சு ஒரு ஆஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண கிளாம்பு வந்துட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதை அளந்து எடுத்துக்கிறேன் நான் அதை கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் முன்னாடி காமிச்ச அந்த இரும்பு ராடை வந்துட்டு நம்ம இப்போ வளைச்சிக்கலாம். இதுக்கு நான் பயன்படுத்த போகிறது வந்துட்டு நம்மள்ட்ட கேஸ் வெல்டிங் இருக்கிறதுனால நான் வந்துட்டு கேஸை ஹீட் பண்ணி தான் நான் அதை வளைக்க போகிறேன். அக்கௌண்ட்டில் காசு வரணும்டாங்க. நல்லா பே அப்படியே அப்புறம் எங்க நல்லா கிடைக்கும் வேலைக்கு போனேன் அந்த வருமா கீழே இறங்கி இருக்கு அது தட்டி தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கிளாம்பை ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் அறுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு ராடை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இதை வந்துட்டு நான் ஒரு ரவுண்டு கிளாம்ப் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இதை தான் நம்ம வந்துட்டு கயிறு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டரில் வரக்கூடிய அந்த கிளாம்பு. இது கீழே தொங்கக்கூடிய அந்த கம்பி நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம அதனால் அதை வெளியே எடுக்கணும்னா அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டைட்டாகவே உள்ளே போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு நம்ம ஊஞ்சல் ஆடும்போது நம்ம உட்காந்துருக்க அந்த பேஸ் வந்துட்டு ஆடாது. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் டைட்டாகவே அடித்து இறக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதை இப்போ இருக்கியாச்சு. இது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும்தான் வெளியே தெரியும். ஸோ இப்போ அந்த இதில் வந்துட்டு இந்த கிளாம்பை போட்டு நம்ம அதை சமமாக்கி வெல்டு வச்சுக்கலாம்.
உருட்டி உன் பக்கம் தள்ளி அப்படி வச்சு அடிச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த விரிசல் விட்டுருந்துச்சு நம்ம கட் பண்ணோம்ல, அது வந்துட்டு சப்போஸ் வெயிட் வச்சு விரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அடுத்து வெய்யாமல் இருக்க அளவுக்கு அதில் நம்ம வெல்டு வச்சுக்கலாம். இப்போ வெல்டு வச்சு முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் அவுட்புட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.